ஸோ எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடல் கேலாக மாற்ற போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ நான் என்னத்தை கண்டேன். எங்கள் அம்மாவை முயல் குஞ்சு மாதிரி மாற்றிருக்கிறா. You are my honey bun, sugar plum, pumpy umby um. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன். ஐயோ ஹலோ, நாங்கள் உங்கள் ட்ரீம்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடல் கேலாக மாற்ற போகிறோம். ஸோ அது நான் மாற்ற போகிறதில்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ கமான் ஸ்டைலிஸ்டர் அப்ளாஸோட எடிட்டிங்கில் போட்டுக்கா. ஸோ இவர் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்டைல் பண்ண போகிறாரு ஹேரை. ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுல 30 வயசை டவுன் ஆக்கி பக்காவாக காட்ட போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆசை வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது சொல்கிறத விட எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுஜி ஒரு மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்திங் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு அப்படின்னாங்க. ஸோ உனக்கும் ஒரு நாள் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையோடு பிடிச்சின்னு வந்துட்டேன். ஸோ அம்மாவுக்கு பண்ண போகிறாங்க. அம்மா வந்து எப்படி இருக்காங்கன்றதை வந்து ஃபைனல் அவுட்லுக்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய பலவற்றை வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்குள்ளே போய் ஸோ அம்மாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தரமாக மாற்றிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு? மண்டையில் முடியும் இல்லாமல் கட் பண்ணோட ஓகே தான். மொட்டை வச்சுலாமா? எங்கள் அம்மா முயல் குஞ்சு மாதிரி மாற்றிருக்கிறா. You are my honey bun, sugar plum, pumpy umby um. உன்னை வச்சு காமெடி பண்ணலாமா? நம்ம ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த திரிஷா நாயந்திராலாம். இப்போ நீ தான் நம்ம ஊர் மினி திரிஷா. பூப்பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டை. சரி அண்ணா, அடுத்தது எனக்கு ஓகேவா? அப்படி பண்ணா அப்படி அழகா வேர் கட்டாமடா. ஏய் லைட் கட் ஃப்ரண்டா தான் ஷார்ட் ஆகும். சரியா? கோணி போட முடியல. கோயின்னா போட்டுங்க, ஸ்டாக்னா போட்டுங்க. அதுதான் கோயின்னா போட்டுங்க, ஸ்டாக்னா போட்டுங்க. அதுதான் லைட்டாக போடணும். அது பேர் போனி. ஏய் போனி இல்ல, அதான் போனி போட முடியல. நீங்கள் கேட்டால் போனி டைலுன்றாங்க, இப்படி போட்டால் குடிமின்றாங்க. நம்மளாம் எப்படி போடுற ஒரே மாட்டேதாங்க. என்ன சொல்கிறேன்? ஸ்டைல் அப்படி டிஃபரெண்டா அது ஹேர் ஸ்டைலிஸ்ட்க்கு இருக்காரு. எங்க ஆம்பளைங்க வெட்டுறா பொம்பளைங்க தான் வெட்டுறன்றாங்க. உனக்கு ஆம்பளை பசங்க தண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு போடுவான். பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. எனக்கு பசங்களாலே பிடிக்காது, அதனால தான் பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை, அவருக்கு வந்து அப்படியே இந்த ஹேர்லாம் நிறைய இருக்கணும், கட் பண்ணும்போது ஸ்டைலாக இருக்கணும். உங்களுக்குலாம் இருக்குது மண்டையில். போய் நான் அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன். மொத்தம் சும்மா ஸ்கிப் போடுறான் அவன் வீடியோவை. நான் கூட ஹேர் ஸ்டைலிஸ்டாக மாறலான்னு இருக்கேன். மாதம் வந்து 30,000 தான் ஃபீஸ் ஆகும். இவனே கத்துறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இவன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிடுறது, அந்த சலூன் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நான் அங்கே போய் கற்றுக்கலான்னு இருக்கோம். கண்ணா வந்து இப்போ நான் மேக்கப் கற்றுக்கிறேன், சாரீ டிராப்பிங்லாம் அது வேணும் போது நான் இருக்கேன் அப்படின்வாரு. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகிடுவாரு. நீ யாரு? நீ நீச்சல் அடிப்ப, 2 கை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ. பெண்கள் என்ன பார்த்துனா நினைப்பாங்க சாரி டிராப்பிங் நான் இருக்குன்னு சொல்லும் போது பொம்பளை சொக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து மக்கள் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க நம்மள? போர்ட்ரேட்னா என்ன தெரியுமா? நம்ம கேமரால வந்து சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நான் என்னத்தை கண்டேன். ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ப்ளோ ட்ரை பண்ணி அந்த அப்படி பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க, வேறு மாதிரி இருப்பாங்க, ட்ரெண்டிங்காக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா இங்கிலீஷ் வார்த்தையே சொல்லியாச்சு. ட்ரெண்டிங் பயங்கரமாக பண்ணியா? என்ன
சூடா இல்லையா சூடாக இருக்கிறதுக்கு அப்புறம் அம்மாவோட வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து நம்மளுக்கு அழகாக பண்ணி கொடுத்துட்டா போல். அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் வந்து லைட்டாக கொஞ்சம் செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஆயில் தேய்ச்சிட்டாங்க மண்டையில். முடி வெட்டுற வீடியோனே தெரியாமல் அதுக்கு முன்னாடி வந்து ஆயில் தேய்ச்சதுனால வந்து லைட்டாக கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு உங்களுக்கு வந்து காட்டுற எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போகலாமா? வா. ஐயோ பார்த்தீங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வேற மாதிரி ஆயிட்டாங்க. இது பண்ணுற மாதிரியா? அம்மாவோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பட்டர்ஃப்ளை ஹேர் கட்டிங் வந்து பண்ணி பயங்கரமாக பட்டர்ஃப்ளை மாதிரி மீட் பண்ணிட்டாங்க. சுஜி எனக்கு லைட்டாக ஒரே ஒரு குறை மாட்டா இருக்கு சுஜி. என்னன்றது தான் எனக்கு அது ஒன்று இருக்கு. சரி நம்ம டச் அப் ஆரம்பிக்கலாமா? அப்படியா? ஆரம்பிக்கலாமா? சரி 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 சரி. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஒர்க்கை பண்ண போகிறாங்க. பண்ணிட்ட பிறகு அம்மாவோட அவுட்லுக் இன்னும் வேற மாதிரி இருக்கும். பாப்பா ஆரம்பிக்கலாம். நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் ஐப்ரோ இல்லைல்ல? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எங்கள் சித்தியை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி எங்கள் சித்தியோட ரியாக்ஷன்ஸ் பார்க்க. ஓகே. A few moments later. எப்படி இது எங்கள் அம்மா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பக்காவுக்கு தான் எவ்வளோ மார்க்கு? 10க்கு 10 ஒரு 9 ரெண்டா இல்லை 10க்கு 10 தான். என்னமோ எல்லாம் இவர் பண்ண மாதிரி பண்ணது இவரு. மேக்கப் பண்ணது நானு. மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த தப்பு அவங்க ஏய் எப்பா மேக்கப் யாருன்னா இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீர் இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு என்ன நீர் இருந்ததுன்னா மறக்காம வந்து சுஜியை கான்டாக்ட் பண்ணீங்க. ஸோ இவன் தான் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்டர். இவன் தான் சுஜி பண்ணுது. உங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்க பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1500 பாப்பா வாடி முடி வளர்ந்தாக்குதாங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஸோ கைஸ் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எங்கள் அம்மாவோட ஹேர் ஸ்டைல், இந்த காஸ்டியூம், இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முடிச்சிடலாமா? பாய் சொல்லிட்டு லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடல. ஏய் சரி போதும் பாய். போதும்.